ஆனா சில பேருக்கு இப்ப நீங்க சொல்றத பார்த்தா நமக்கு ஜாதக கட்டமே தேவையில்லை போல இருக்கு. இப்ப எதுவுமே தெரியாம கூட பிளாங்கா வந்த கூட உங்ககிட்ட உட்காந்தா ஓரளவுக்கு வாட்சை வச்சு சொல்கிறோம்ல, யார் ஜாதகம் வச்சாலும் உங்களுக்கு சொன்னது. அப்போ அது இன்னொரு சேனல்லாம் அது பேசும்போது நீங்கள் வந்து அன்றைக்கி இன்டர்வியூ பண்ண வரும்போது நான் சொல்கிறேன் அதை. ஸோ அது அவங்க அடுத்த ஜாதகமாக இருந்தாலும் அடுத்தவங்க ஜாதகமாக இருந்தாலும் அவர் இருக்கிறதுக்கு அவர் பாருங்கள், அவர் கோயம்புத்தூர்காரரு, உங்களுக்கும் கோயம்புத்தூர். ஆனால் அவர் விபத்து நடந்தது எங்கே? கரூர் டு நாமக்கல் ரோடு அந்த ஹைவேல நடக்குது, டோலுக்கு முன்னாடி நடக்குது. அது கிரீட்டா வண்டி. அந்த ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு நான் சொல்லும்போது அப்போ அந்த அன்னைக்கு அவங்க பேருக்கான கிரகம் அன்னைக்கு எங்கே இருக்குது, அவர் ஜாதகத்தில் எங்கே இருக்குது. சும்மா ஒரே ஜாதகத்தில் 5 லக்கணம் போட்டு 10 லக்கணம் போட்டு சொல்லலாம் ஒரே ஜாதகத்தில். இப்போ இப்போ உங்கள் பேர் வந்து இப்போ உங்கள் பேர் என்னம்மா? கவிதா. கவிதாவுக்கான கிரகம் என்ன, அது அவர் ஜாதத்தில் எங்கே இருக்குது. இன்னைக்கு கவிதாக்கான கிரகம் அவர் ஜாதத்தில் எங்கே இருக்குது. இப்படியும் சொல்லலாம் ஒரே ஜாதத்தை வச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு சேனலில் 12 சேர் போட்டு உட்கார சொல்லியிருப்பேன். அந்த ஆங்கரை அவங்கள வந்து அம்மா நீங்கள் ஏதாவது ஒரு சேரில் உட்காருங்க, 12 சேர் போட்டிருக்கு, 12 சேரில் ஏதாவது ஒரு சேரில் போட்டு அவங்க ஒரு சேரில் உட்காந்தாங்க. அதை லக்கணமாக வச்சு அதை மைண்டுக்குள்ளே வச்சே பலன் சொல்லியிருப்பேன். அவங்க போய் 8வது சேரில் உட்காந்தாங்க, அதை விருச்சிக இலக்கணம்னு மாற்றி அன்றைக்கி ஓடிட்டு இருக்கிற கிரகத்தை ஃபிக்ஸ் பண்ணி பலன் சொன்னேன். ஸோ இப்படிலாம் சொல்லலாம். இதுக்கு பேர் நாற்காலி ஜோதிடம்னு பேர். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜோதிடம் வச்சுருக்கீங்க, நிறைய இருக்குது. அது எப்படி வேணாலும் எந்த விஷயம் ஒன்று தான், சாப்பாடு ஒன்று தான். முனியாண்டி விலாசில் சாப்பிட்றாங்களா நம்ம கிச்சனில் சாப்பிட்றாங்களான்னு கணக்கு இருக்குது. புரியுதா இல்லையா?